அன்பரசி விஸ்வாசியர்களை இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் எப்படியும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. சிவகாமி வந்து அப்படியே அன்பரசி விஸ்வா ஃபோட்டோ எடுத்து ஹாலில் வந்து மாட்டுறாங்க. இது எல்லாம் வந்து சந்திரசேகரும் ஜானகியும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம சிவகாமி அம்மா வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து திருந்திட்டாங்க. இதை நினச்சி நம்ம சந்திரசேகர் கூட மனசு மாறுற மாதிரி சூப்பரான சீன் காட்டியிருந்தாங்கன்னே சொல்லலாம். அந்த இடத்துல இப்போ தான் இவங்க 2 பேரையும் பார்க்குறதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் நான் உன்னை ஏகப்பட்ட காரியம்லாம் செய்ய சொன்னேனே அதெல்லாம் செஞ்சியா, செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசி விஸ்வாவை பத்திரமா வந்து அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சி வைக்கிறதுக்காக வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம சிவகாமி ஒரு பக்கம் மாடியிலேருந்து வேக வேகமாக வரப்ப, என்ன சார் 5 நிமிஷத்தில் கார் வந்து நிற்கிறோம், நல்ல நேரத்துக்குள்ளே நாங்கள் பொண்ணு மாப்பிளையும் அவங்க வீட்டுக்கு வந்து அனுப்பிச்சிக்கன்னு பார்க்குறோம். அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சரி மேடம் நாங்கள் அனுப்பிச்சி வச்சிடறோன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. ஒரு பக்கம் வந்து வசந்தாவை வந்து கூப்பிட்றாங்க. வசந்தா, நான் ஒரு 5 சீர் எடுத்து வைக்க சொன்னேன், எடுத்து வச்சியா இல்லையா? இல்லைம்மா மறந்துட்டேன்னு சொன்னேன். ஒரு பெரிய பெட்டியில் வந்து ஏதோ அரிசி அது இதுன்னு சொல்லி ஒரு 5 இது வந்து சொல்கிறாங்க. எதுக்குமா இதை முதல்ல எடுத்து வைக்கணும்? இது மாதிரி எடுத்து வச்சா நம்ம பொண்ணு வந்து அந்த வீட்டுக்கு போகிறப்ப ஐஸ்வர்யம் வந்து பெருகுன்னு ஐதீகம். அன்பரசிக்கு சின்ன குறை கூட இருக்கக்கூடாது, அதனால தான் எல்லாத்தையும் வந்து செஞ்சிடணுங்கிற மாதிரி அதிரடியாக வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம சிவகாமி பத்மா மனசை வந்து கவர்ற மாதிரி நம்ம அன்பரசி வந்து நடந்துக்கணும், எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு தான் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன 2 பேரும் கேஷுவலாக இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு விஸ்வாக்கிட்டேயும் அன்பரசிக்கிட்டேயும் நம்ம சிவகாமி வந்து பேசுகிறாங்க. டைம் ஆகிடுச்சுல கிளம்பணும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஜானகி அம்மாவுக்கு சந்தோஷம் தாங்கலை. சிவகாமி இவ்வளோ பொறுப்பாக வந்து இருக்கவே மாட்டா, நிச்சயம் அவன் மனசு வந்து மாறிட்டா போல இருக்கு, அவன் மனசை வந்து மாற்றினது கஸ்தூரி தான். ஓகே சந்தோஷங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஜானகி அம்மா, நீ ஏன்பா சோகமாக இருக்க? அன்பரசிக்கு நீ தான் வந்து ஆறுதல் சொல்லணும். எவ்வளோ சந்தோஷமும் வந்து புருஷனோட மாடிக்கு வந்து போகிறா பார்த்தியா? இதெல்லாம் பார்க்க பார்க்க எனக்கு வயிறும் மனசும் ரொம்ப நிறைஞ்சிருக்குப்பா அப்படின்னு நம்ம ஜானகி பாட்டி வந்து பேசுகிறாங்க. என்னால் முடியல, 20 வருஷமாக என் பொண்ணு எங்கே இருக்கானே தெரில, என் மனைவி எங்கே இருக்கான்னு தெரில, இப்போ தான் அவங்க கிடச்சாங்கன்னு சொல்லி சந்தோஷமாக இருக்கிறதுக்குள்ளே இப்படியெல்லாம் ஒரு நிகழ்வு வந்து நடந்துருச்சு, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இப்போ பழசெல்லாம் வந்து பேசி வருத்தப்பட வைக்காத யாரையும். இப்போ அன்பரசியோட முகத்தில் சந்தோஷம் இருக்கும் பார்த்தியா, அது நமக்காக தான் சிரிக்கிறா. நமக்காக சிரித்தாலும் சரிப்பா, இல்லை அவன் மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வந்தாலும் சரி, நீ அன்பரசியை வருத்தப்படுற அளவுக்கு இங்கேருந்து நடந்துக்காத சரியா அப்படின்னு சொன்னேன். சரிம்மா நீங்கள் சொன்ன மாதிரியே நான் நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. விஸ்வா வந்து அன்பரசிக்காக வந்து மல்லிகைப்பூ வாங்கிட்டு வராங்க போல இருக்கு. அன்பரசி வந்து ரெடி ஆகிட்டாங்க. உனக்காக நான் என்ன கிஃப்ட் வாங்கணும்னு சொல்லி யோசிச்சிட்டே இருந்தேன். உனக்கு பிடிச்ச பொருள், எனக்கு பிடிச்ச பொருள், அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து அவங்க பொண்டாட்டிக்காக ஆசையாக வாங்கிட்டு வர இந்த மல்லிகைப்பூ தான் வாங்கிட்டு வந்தேன், உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் கோடி ரூபாய்க்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருந்தா கூட எனக்கு அது பிடிக்காது சார், ஆனால் மல்லிகைப்பூ அதுக்கு ஈடாகும்னு நினைக்காதீங்க, அதை விட பெருசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம அன்பரசி, நீங்களே வந்து வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லும்போது 2 பேரும் ரொமான்டிக்காக பேசி முடிச்சுட்டு அப்படியே ஹக் பண்ணுறாங்க. அப்போன்னு பார்த்து நம்ம சிவகாமி வந்து அப்படியே கதவை திறக்கிறாங்க. சாரிங்கிற மாதிரி கேட்குறாங்க. கதவை தட்டிட்டு தான் வந்திருக்கணும், இன்னொன்று நீங்கள் ரெடி ஆகினீங்களா இல்லையான்னு தெரில, வண்டி வேறு வரப்போதில்லை, அதனால தான் நல்ல நேரம் முடியறதுக்குள்ளே கிளம்பணும், சாரி அன்பரசி. பரவாயில்ல சித்தி, வாங்க வாங்க, இதனால் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அன்பரசியும் விஸ்வாவும் வந்து சிவகாமிகிட்ட சிரிச்ச முகமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி வாங்க கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. சந்திரசேகர் வந்து ரொம்ப மனசு உடஞ்சி போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இது நல்லாவே தெரியுது. அன்பரசிகிட்ட எதுவும் வந்து ஃபீல் பண்ணி பேசிடாத, அவள் மனசு ரொம்ப கஷ்டப்படும்ல. வாங்க, சின்ன பிள்ளைங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புகிற மாதிரியே இருக்குது உங்கள் 2 பேரையும். முதல்ல 2 நாள் வந்து நீங்கள் மாப்பிள்ளை வீட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு திருப்பி எத்தனை நாள் வேணாலும் நீங்கள் வந்து தங்குங்க. ஏன்னா எல்லோரும் வந்து பேசுகிற மாதிரி நம்ப வச்சுக்கூடாது, பத்மாவும் பாவம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சரி ஆண்டி, நீங்கள் சொன்ன மாதிரியே 2 நாள் எங்கள் வீட்டில் இருந்துட்டு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு அன்பரசி இங்கே கூட்டிகிட்டு வந்துடுறேன். என்ன சந்திரா, உனக்கு நான் எத்தனை வாட்டி தான் சொல்கிறது, கூப்பிட்ற தூரத்தில் தானப்பா இருக்கா, ஃபோன் அடிச்சா திருப்பியும் ஓடோடி வந்துடுவாள்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் நம்ம அனன்யா வந்து தூரத்துலேருந்து காட்டுறாங்க. எல்லா பொருளையும் வந்து அடித்து உடச்சி வச்சுருக்காங்க போல இருக்குது, ரூமையே தலைகீழாக மாற்றி வச்சுருக்காங்க. அந்த இடத்துல நம்ம அனன்யா ஒரு பக்கம் வந்து, அப்பா இந்த வீட்டை விட்டு நான் போக போகிறேன், திருப்பியும் கூப்பிட்ற தூரத்தில் தான் நான் இருக்கேன், டக்குன்னு நான் வந்துடுவேன், நீ எதை நினச்சியும் கவலைப்படாதப்பா, ஆனால் அதுக்குன்னு உன் மனசை நீயே காயப்படுத்திக்காத, வாழ்க்கை ரொம்ப சின்னதுப்பா, பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அன்பரசி, நீ வந்து சொல்லிட்டம்மா, ஆனால் சந்திரசேகர் தான் ரொம்ப வந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காப்புல. அப்பா அம்மா தூரத்தில் இருந்து சாமியாக இருந்து நம்மளை வந்து வழி நடத்துவாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாதங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம அன்பரசி, என்னால் முடியலம்மா, நீ அந்த காலத்தில் எனக்கு பொண்ணுன்னு தெரிஞ்சிருந்து நான் உனக்காக வந்து எல்லாமே பார்த்து பார்த்து செஞ்சேன், ஆனால் என்ன பண்ணுறது, அதை உண்மையெல்லாம் உன்கிட்ட சொல்லாமல் வந்து மறைச்சதெல்லாம் பாவம் தான். நீ வந்து சொன்ன பார்த்தியா, வெறும் தண்ணியில் தான் வந்து சாதத்தை அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம்,
தயிர் கூட வாங்குறதுக்கு காசு இல்லை, தொட்டுக்கிறதுக்கு கூட எதுவுமே இல்லாமல் தண்ணி ஊற்றிலாம் சாப்பிட்ருக்கோன்னே அந்த அன்பரசியை நினச்சி எனக்கு வேதனையாக இருக்குமா. கஸ்தூரியும் ஒன்றையும் நான் நல்ல விதமாக பார்த்துக்கணும்னு நினச்சி தான் ஆசைப்பட்டேன். ஆனால் கஸ்தூரி வந்து இப்படி விட்டுட்டு போவான்னு நினச்சி கூட பார்க்கல. அப்பா சின்ன குழந்த மாதிரி அழுதுகிட்டே இருக்காதப்பா, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் நான் வந்து அனன்யா வந்து பார்த்துட்டு வரலான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே சிவகாமி வந்து தடுக்கிறாங்க. தேவையில்லாமல் இப்போ அனன்யாவெல்லாம் பார்க்க போவாத. அனன்யாவை பார்க்க போனேன்னு வச்சுக்கிங்க, அடுத்தது அவள் ஏதாவது ஒன்று சொல்லுவா. இது தேவையாங்கிற மாதிரி தான் சிவகாமி வந்து கேட்குறாங்க. அந்த இடத்துல இப்போதைக்கு வீட்டிலேருந்து கிளம்புறப்ப அதை மட்டும் பார்த்தா போதும், அவகிட்ட தேவையில்லாம் போய் வாங்கி கட்டிக்க வேணாம் அன்பரசி அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் இருக்கட்டும் சித்தி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவள் திட்டினா திட்டட்டும், அவள் என் தங்கச்சி தானே. அது மட்டும் இல்லாமல் அவள் தன்னந்தனியாக வந்து இருக்கா, அவளுக்கு புத்திமதி சொல்லி நம்ம தான் ரூம் கதை வந்து திறக்கணும், ரூம் எப்படி இருக்குன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது, வாங்க நம்ம போகலான்னு சொன்னோன்னே சிவகாமி, விஸ்வா, அன்பரசி 3 பேரும் மாடிக்கு வந்து போகிறாங்க. விஸ்வா நீங்கள் கூப்பிடுங்க, நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து கதவு திறக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அனன்யா ஏன் எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்க, சிவகாமி ஆண்டி தான் சொல்கிறாங்களே, இப்போ அன்பரசின்னு சொல்கிறாங்க, உங்கள் அப்பாவும் சொன்னாங்க, யாரையுமே மதிக்காமல் ரூம்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துல பொருள் உடையிற சவுண்டு மட்டும் தான் கேட்குது. என்ன சொல்கிறதுன்னு தெரில, நம்ம இங்கேருந்து போகலாம், அவள்கிட்டலாம் பேசி எல்லாம் 10 பைசா கூட பிரயோஜனம் இல்லை, அவளாக எப்படி இருந்தாலும் திறந்தானே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம அனன்யா வந்து காட்டுறாங்க, ரூமை திறக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு. கீழே வந்து சந்திரசேகர் ஃபோட்டோலேருந்து எல்லாத்தையும் வந்து உடச்சி வச்சுருக்காங்க. அந்த இடத்துல அப்படியே வந்து சந்திரசேகர் ஃபோட்டோ மேலே கால் வச்சு அப்படியே வந்துட்டு இருக்காங்க. விஸ்வா நீங்கள் போகலாம், ஆனால் எப்படி இருந்தாலும் அந்த வாழ்க்கை எனக்கு தான் சொந்தமானதுங்கிற மாதிரி நம்ம அன்பரசியை வந்து பழி வாங்கியே ஆகணும்னு சொல்லி அவங்க எல்லோரும் கீழே போனதுக்கப்புறம் அன்பரசியை வந்து பழி வாங்கணும்னு கதை வந்து திறக்கிறாங்க. ஃபேஸை வந்து சரியாக காட்டல, முடியெல்லாம் முன்னாடி வந்து இருந்ததுனால ஃபேஸ் வந்து அப்படியே அந்த இடத்துல மறைஞ்சிருந்துச்சுன்னே சொல்லலாம். ஒரு பக்கம் சந்திரசேகர் ஃபஸ்ட்டு காரில் வந்து ஏறுறாங்க. நான் ஏறலாமா வேணாமான்னு சொல்லி நம்ம சிவகாமி வந்து யோசிக்கும்போது சிரிச்ச முகமா, வாமா வந்து உட்காரு, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சந்திரசேகர் சொன்னது ஒரு ஹைலைட் சீனாக அமைச்சிச்சுனே சொல்லலாம் இந்த எபிசோடில்.